பாரம்பரியமான உளுந்தங்களி கிண்டுவோம் வாங்க. இது வந்து பச்சரிசி, உளுந்து, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு திரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். இப்போ இந்த அடுப்பத்தை வச்சு 300 கிராம் மாவுக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றணும். கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ 1 கப்பு தண்ணி அடுப்பை பற்ற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 200 கிராம் வெல்லம் போட்டுக்கிடுவோம். கரையட்டும், வடிகட்டிக்கிட்டு காட்டும். எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, வடிகட்டிக்கிட்டோம். இப்போ அதில் வந்து இந்த மாவை போட்டுதேன். உளுந்த மாவு, உளுந்து, பச்சரிசி, ஏலக்காய், சுக்கு எல்லாம் போட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சிது. இந்த பாருங்க, இப்படி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு கண்டி நெய் போட்டுக்கிடுவோம். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், நல்லெண்ணெய். நல்லா ரெடி ஆகிட்டு களி. இப்படியே நம்ம எல்லாம் நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். இது பாரம்பரியமான ஒரு உணவு, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, நல்லது. இப்போது பாரம்பரியமான உளுந்தங்களி ரெடி. வாங்க.